அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 ஃபர்ஸ்ட் சேனல், அதாவது டிஜிட்டல் மானிட்டைசேஷன் ஆகியிருக்குங்க. ஸோ இந்த டிஜிட்டல் மானிட்டைசேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ரொம்ப ஈஸியாக மாறி இருக்குங்க இது. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பின் வெரிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு வந்து 1 மந்த்து 1.5 மந்த்து சில பேருக்கு வராமல் போயிருக்கு, ரீசெட் பின் கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போது இனிமேல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சுங்க. ஆட்சன்ஸ் பக்கம் இருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட்டால் நீங்கள் இனி மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணிவிட்டு டேக்ஸ் ஃபார்ம் சப்மிட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன் ஒரே டைமில் நீங்கள் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணி ரெவன்யூவை உங்களுடைய பேங்க்கில் நீங்கள் வர வச்சுக்கலாம். ஸோ அது போல் ஒரு விஷயந்தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரிவ்யூ கொடுக்குறீங்க. எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நிறைய ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஆனால் இந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையாகவே அழுகையாக வந்துருச்சு. அந்த கேட்டாவே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஸோ பணம், பொருள், காசு இது வந்து எப்போ வேணால், எப்படி வேணால், எந்த விதத்தில் வேணால் சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் யாருன்னே தெரியாத, இப்போ அவங்கள நான் நேரில் பார்த்ததில்ல, என்னையும் பார்த்ததில்ல. ஜஸ்ட் ஃபோன் கால் வச்சு என்னை இவ்வளோ ட்ரஸ்ட்டாக இந்த வீடியோ கொடுத்துருக்கிறத நினச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதை தவிர்த்து அவங்க ஒரு 10,000 எனக்கு பே பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு நான் சந்தோஷப்பட்டிருப்பேனான்னு தெரியல. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய லைஃப்பில் ஏதாவது சேஞ்சஸ் கூட ஆகலாம். பிகாஸ் உங்கள் சேனலில் சேஞ்சஸ் ஆகலாம், உங்களுடைய லைஃப் எதுவாக இருந்தாலும் ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவை, இதுக்கப்புறம் வர வீடியோவை ஒரு இடத்துல கூட ஸ்கிப் பண்ணாமல் என்னுடைய மெம்பர்ஷிப் அண்ட் சப்ஸ்கிரைபர், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாரும் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். மார்ச் மாதமே என்னோடய சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு. 3000 வாட்ச் அவர் ரீச் பண்ணவும் சரி ஓகே நம்மளே மானிட்டைசேஷன் பண்ணிடுவோம் அப்படிங்கவும் எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. என்ன தான் வந்து நமக்கு நாலேஜ் இருந்தாலும் அனுபவ அறிவுங்கிறது வேறு. ஃபஸ்ட் டைம் வந்து மானிட்டைசேஷன் பண்ணணும் அப்படிங்கவும் நம்ம ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணி நம்ம 1 இயர் எஃபர்ட் போட்டிருக்கோம். அதனால் நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாலும் மானிட்டைசேஷன் ப்ராசஸ் வந்து திரும்ப டிலே ஆகும். நம்ம ரீஅப்ளை பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து வந்துடும் நமக்கு. அதனால் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள நம்ம வந்து சப்போர்ட்டுக்கு வச்சுப்போம் அப்படின்ற ஒரு டிசைட் பண்ணி கனி சேனலை நான் ஏற்கனவே பார்த்துட்ருந்தேன். அவங்க சொல்கிற டிப்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் ஓகே நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, எனக்கு வந்து ஃபோன் பண்ணால் எனக்கு உடனே ரிப்ளை பண்ணணும், அந்த மாதிரி கேரக்டர் வந்து பேசிக்காக நான் அந்த மாதிரி. ஸோ எனக்கு அது மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்களா, நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களான்னு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க வீடியோஸ்லாம் பார்த்து ஒரு சில டிப்ஸ் எல்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதர்வைஸ் வந்து ஒன் ஆர் 2 தான். அதர்வைஸ் நானே எல்லாமே மேக்ஸிமம் ஓன் கண்டென்ட்டாக போட்டு அவங்கக்கிட்ட மானிட்டைசேஷன் கொண்டு வரதுக்கு முன்னாடியே நான் எவ்வளோ ஃபில்டர் பண்ணணுமோ சேனலில் ஃபில்டர் பண்ணி ஃபைனலாக தான் கனிக்கிட்ட கொண்டு வந்திருந்தேன். அவங்களுக்கு வந்து அந்த மானிட்டைசேஷன் ப்ரொசீஜர் மட்டும் சப்போர்ட் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் மெம்பர்ஷிப் போட்டோடனே உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. இமெயிலில் வந்து அவங்க நம்பர் போட்டு விட்டாங்க. நல்ல ரெஸ்பான்ஸ். நான் தான் சந்தேகப்பட்டேனோ ஒழிஞ்சு அந்த பொண்ணு ரொம்ப பியூர். அந்த பொண்ணு நான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல சப்போர்ட்டு. ஸோ கால் பண்ணாலாம் உடனே எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க மானிட்டைசேஷன் ப்ராசஸ்லாம் அவங்க ஒன்று ஒன்றா சொல்ல நான் வந்து பண்ணி அப்ளை பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் டாலர் சிம்பிள் ஆட் ஆகிடுச்சு. இந்த வீடியோவை நான் வந்து 3 மாதம் முன்னாடியே கொடுத்துருக்கணும். ஏன் டிலே அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன் ஆட்சன்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் வந்து தரேம்மா, ஆட்சன்ஸ் வந்தால் தான் வந்து ஃபுல் மானிட்டைசேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கே வந்து அர்த்தம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து ஆட்சன்ஸ் நம்பரே வரல. ஆக்சுவலி என்னாச்சுன்னா, மானிட்டைசேஷன் ப்ராசஸ் பண்ணி நம்ம டேக்ஸ் ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 20 டேஸ் கழித்து எனக்கு மெயில் வந்தது. மெயிலில் வந்து ஒரு லிங்க் வந்து யூடியூப் வழியாக அனுப்பியிருந்தாங்க. அது டிஜிட்டல் பின் வெரிஃபிகேஷனுங்கிறதே எனக்கு தெரியல. நான் அந்த லிங்க் வழியாக போனதுக்கப்புறம் இது மாதிரி வந்திருக்குமா அப்படிங்கிறத கணிக்கிட்ட சொன்னேன். சிஸ்டர் நீங்களே பண்ணிடலாம், தாங்க இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த வீடியோ பார்த்ததுக்கு அதில் வேறு மாதிரி இருந்தது. இது வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க 2025 இது வேறு மாதிரியான இருந்தது. அந்த லிங்க்கை நம்ம செக் பண்ணி உள்ளார கிளிக் பண்ணி உள்ளார போனோம்னா செல்ஃபி நம்மளை வந்து ஒரு 2 வாட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஃபோட்டோவை அட்டாச் பண்ணணும், பேன் கார்டு ஃபோட்டோவை அட்டாச் பண்ணணும். 2 ப்ராசஸ் முடிச்சிட்டோம்னா பின் வெரிஃபிகேஷன் வந்து ஆட்சன்ஸ் வரணும்னு இல்லை, இதுதான் வந்து டிஜிட்டல் வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம்
இருந்தாலும் எனக்கு வந்து கனிக்கிட்ட நான் கேட்டுகிட்டே இருந்தேன், வெயிட் பண்ணுங்கள் சிஸ்டர், கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நேற்று தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொன்னாங்க. நானும் வந்து யூடியூப் டீம்கிட்ட சாட் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சரி ஓகே நம்ம வீடியோ கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் கனிக்கு வந்து வீடியோ கொடுத்துருக்கேன். பட் நல்ல சப்போர்ட்டு. நீங்கள் பார்க்குறவங்க யாரும் அவங்கள வந்து எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ணாதீங்க. நல்ல சப்போர்ட்டிவான பொண்ணு. அந்த பொண்ணு காசு வேணான்னு சொன்னாங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். அவங்க எஃபர்ட் போடுறாங்க, அவங்க காசு கேட்டு வாங்கணும். ஆக்சுவலி அவங்க அதே தான் என்கிட்ட வந்து சொன்னாங்க, காசுலாம் வேணாம், நான் வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு. இல்லைம்மா, நான் இருந்த அந்த இடத்துல மானிட்டைசேஷன் பண்ணனா என்ன ஃபீஸ் வாங்குவனோ அதையே உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஃபீஸ் போட்டு விட்டேன். இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதாவது கொஞ்சம் ஏமாலியாக இருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஃபீஸ் யாராவது வேணான்னு அவங்க சொன்னாங்கன்னா இனிமேல் அப்படி சொல்லாதீங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்மளால் முடிஞ்சதை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணும் இல்லையா? ஏன்னா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. மெம்பர்ஷிப்புங்கிறது என்ன, கொஞ்சம் அமௌண்ட்டு தான், 59 அப்படி தான் வந்து பேசிக்காக வந்து வச்சுருக்காங்க. பட் 59 200 மெம்பர்ஷிப் போட்டு நம்ம அதை ஃப்ரீயாக பண்ணிக்கிறதுங்கிறது தப்பு. அந்த ஒர்க்குக்கான வேல்யூ அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஃபீஸ் வந்து கொடுத்தேன். தேங்க்யூ கனிமா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஆல்ரெடி நிறைய பேர் ரிவ்யூஸ் கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஸோ கண்டிப்பாக எனக்காக ஒரே ஒரு கிரெடிட் மட்டும் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க, என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரே ஒரு கிரெடிட் கொடுங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் நீங்கள் கிரெடிட் கொடுத்தா. ஸோ நிறைய பேர் வந்து கிரெடிட் கொடுத்துருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக கிரெடிட் கொடுங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் நிறைய சேட்டிங் பெண்டிங் இருக்குது. உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ரிப்ளை வரலன்னு சொல்லிட்டு பேனிக் மட்டும் ஆகாதீங்க, அதாவது பயப்படாதீங்க. ஸோ கண்டிப்பாக ரிப்ளை வரும். ஸோ ஏதாவது எமர்ஜென்சி ஒர்க்காக இருந்தால் தான் ரிப்ளை வராது, மற்றபடி ரிப்ளை வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நான் வந்து இதுக்கப்புறம் ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக 8946014557 இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ டவுட்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது மேபி சேட் பண்ணுங்கள், கால் பண்ணால் ரெஸ்பான்ஸ் இருக்காது. அப்புறம் கால் பண்ணிவிட்டு கால் எடுக்கல அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் சேட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.